ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஏஞ்சல்ஸ் வந்து சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஸ்க்ரீனில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் காமிப்பேன். அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைல் இப்படி சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் பைல் நம்பர் 1, 2, 3 இந்த 3 பைலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னாலே இப்படி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த 3 ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போது இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது. உங்கள் எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ சில பேரோட பிளாக்கேஜஸ், அந்த நெகட்டிவிட்டிலாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுல சில தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்துது. அதனால தான் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்கன்னு சொல்கிறேன். உங்களோட எனர்ஜி வந்து உங்களோட ஆரா கனெக்ஷன் இது. ஓகேவா? நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் இந்த சேனலில் லிங்க் ஆகுறீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கான அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏஞ்சல்ஸ் சொல்லுவார். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்டு. ஓகேவா? இந்த ரீடிங் பர்டிகுலராக இப்போ வந்து உங்கள் பர்சன் லைஃப்பில் உங்கள்கிட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கும் உங்களோட நபருக்கும் பிரேக்கு, அடிக்கடி சண்டை, இல்லை அது இப்போ வந்து உங்களுக்கு சில டவுட் இருக்குது. இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி உங்கள் பர்சன்கிட்ட இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கிறதுக்கு காரணம் இதுதானோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஓகேவா, இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட்டில் வந்து நீங்கள் கிளாஷ் போயிட்டுருக்கு உங்களுக்குள்ள, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணம் அவங்கள லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி நடுவில் வந்திருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி நபர் இருந்தாலும் சரி, அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்களா இல்லை இருக்காங்களா, எப்போ மூவ் ஆன் ஆவாங்க, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட அதாவது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்க. பட் அதில் நிறைய ஃபெயிலியர் தான். ஏன்னா உங்கள் பர்சன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த சப்போர்ட்டு கொடுக்கல. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து உங்கள் அந்த இந்த லவ் லைஃப்பை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியல. அவங்கள பற்றி நினச்சாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லுதுன்னா, திரும்ப நம்ம வந்து ஃபெயிலியர் நமக்கு கொடுப்பாங்களோ, இவங்ககிட்ட நம்ம மறுபடியும் ரீஜாயின் பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பர்சனாக இப்போ கரண்ட்டில் இருக்கலாம், இல்லைனா பாஸ்டில் இருந்தவங்களாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் அபவ் 25-30 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து 40-45 அந்த ரேஞ்சு கூட இருக்கீங்க. ஒரு சில பேர் இந்த ஃபீமேல் எனர்ஜி அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. அவங்க வந்து பிலோ 25க்கு கீழே இருப்பாங்க. இது வந்து சொல்கிறது வந்து யாருக்காகனா ஒரு மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஓகேவா? உங்கள் லைஃப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணணும், இதை வந்து மூவ் ஆன் பண்ணுறது கரெக்டாக நம்ம வந்து அலைன் பண்ணி கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கான அந்த இது கிடைக்காம இன்னும் வந்து நீங்கள் வந்து சர்ச்சிங்லேயே தான் இருக்கீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்சன், இந்த நபர், இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜினா ஒரு மெயில் எனர்ஜி.
பிலோ 25 அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவங்க அந்த மாதிரி உங்கள் கூடவே இருக்காங்க, உங்கள் கூடவே அது இருக்காங்க. உங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப பிலீவ் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு அந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு நல்ல எப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக பர்சனாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேலோ இல்லை மெயிலோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு க்ரியேட்டிவ் நாலேஜ், நல்ல ஒரு எதையுமே வந்து ஸ்போர்ட்டிவாக செய்யக்கூடிய பர்சன். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக இந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ்னால ரொம்ப ஃபியரு, ஒரு ஸ்ட்ராங்காக எந்த முடிவும் உங்களால் எடுக்க முடியல. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் இது வந்து உங்களோட ஃபைனான்ஸ் இதுலேயும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக இந்த இதில் இருக்கிறவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் லாஸ், அதாவது அவங்கள மிஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பிரேக் இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இந்த ரீடிங் பைல் 1 எடுத்தவங்க பிரேக்கில் இருக்குங்க இப்போ ரைட் நவ். அந்த உங்கள் பர்சன், அந்த கரண்ட் பாஸ்ட் பர்சன் கொடுத்த அந்த வலி வேதனைகள், அவங்க கொடுத்த ஏமாற்றங்கள், அவங்களால மணி லாஸ் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ கூட யூனிவர்ஸ் வந்து உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் இப்படி வந்து எங்கே ஸ்ட்ரக்காக இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரக் இந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. உங்களுக்கு அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே டிவைன் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் டிவைன் வந்து உங்களுக்கு அதை அலைன் பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை கவனிக்க மாட்டேன்றீங்க. அதை வந்து வேண்டாம்னு சொல்லி அதை வந்து கவனிக்காமல் அதை விட்டுட்டு போகிறீங்க. ஒரு சில வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்கான வாய்ப்புகள் வருது, அதையும் நீங்கள் கவனிக்கல. ஏன்னா உங்களோட இந்த நெகட்டிவிட்டி அதை வந்து அது எல்லாத்தையும் தடுக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் வர இருக்குது. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய பர்சன் வருவாங்க. அந்த பர்சன் ரொம்ப அன்பாகவும் கைண்டாகவும் இருப்பாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் அந்த நீர் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. எப்படின்னா உங்களை ரொம்ப ஒரு மதர் கேரக்டர் மாதிரி அவங்க ரொம்ப ஹீல் பண்ணுவாங்க. அவங்க வார்த்தையே உங்களை வந்து ரொம்ப ஹீல் பண்ணும். அவங்க கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், ஒன்லி த டைம் வில் டெல். காலம் பதில் சொல்லும் அப்படின்னு இருக்காரு. காலம் பதில் சொல்லும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கேள்வி வச்சுருக்கீங்களா? உங்கள் நபர் வந்து என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போனாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்களா, என்னை இவ்வளோலாம் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து நல்லா இருப்பாங்களா, அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, என்னை இங்கே கஷ்டப்படுத்திட்டு, அவங்களுக்கு ஏதாவது அதுக்கான பலன் கிடைக்குமா, இருக்கா இல்லையா அவங்க மனசில் கேள்வி. அதுக்கு தான் சொல்கிறாரு, காலம் பதில் சொல்லும், அதை கூட நீ தெரிஞ்சுக்குவ. ஆனால் இப்போ அதை பற்றி நினச்சி நீ உன்னை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதன்னு சொல்கிறார். அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க கர்மா, அவங்க விதைச்சதுக்கு அவங்க அறுவடை செய்வாங்க. ஆனால் அதை நினச்சி நீ ஒன்றை வந்து நெகட்டிவாக மாற்றிக்காத. நீ வந்து மூவ் ஆன் பண்ணு. ஓகேவா? நீங்கள் ஆக்ஷனில் இறங்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் லைஃபுக்கான அந்த புரிதல் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். நீங்கள் மிதுனம், துலாம் அண்ட் கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க. எஸ்ன்னா எனக்கு கமெண்டில் எஸ் மேம் சொல்லுங்கள். இது கலெக்டிவ் ரீடிங். ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்க, மெயில் பார்க்குறீங்க. இங்கே எனக்கு என்னென்ன எனர்ஜி வருதுன்னா, ஒரு சிலர் அபவ் 40க்கு மேலே இருக்கீங்க, ஒரு சிலர் 25-30க்கு மேலே இருக்கீங்க. ஒரு சிலர் லைஃப்பில் வந்து தேர்ட் பார்ட்டியாக ஒரு பொண்ணு 25 இயர்ஸ் கீழே இருப்பாங்க. அவங்க உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களை சுற்றி ஏதாவது நெய்பர்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருப்பாங்க, ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாய். ஸோ நீங்கள் வந்து இப்போ கூட உங்களுக்கு சில பேர் திருமணத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, இந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ரிலீவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வருது. ஆனால் உங்களோட அந்த என்ன சொல்கிறது, உங்ககிட்ட இருக்க அந்த ஆழ்மன பதிவுகள், நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா அதை கவனிக்க விடாமல் செய்யுது.
இந்த சைக்கிள் கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் இஸ் மஸ்ட். இந்த ரீடிங் எடுக்கிறவங்களுக்கு கைஸ் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த லைஃப் வந்து அப்பப்போ ஃபெயிலியர் பார்த்துட்டு நம்ம அடுத்தது மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி ஒரு சட்டையை மாற்றிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை மாற்ற முடியாது. அது வந்து ஹாட் ஃபீலிங். நான் சொல்கிறது ரொம்ப உங்களுக்கு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கணும். கரெக்டான முடிவு எடுக்கணும். அந்த தருணத்தில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு புரிதல், உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் யூனிவர்ஸ் இவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு கெடுதல் நடக்குமா, இல்லை என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, அவங்க நல்லா இருப்பாங்களா? அந்த ரிவெஞ்சுக்கு நீங்கள் போகாதீங்க. அப்போ உங்களுக்கு கார்டு கட்டிங் நடக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் காலம் பதில் சொல்லும்ட்டார். அது வந்து உனக்கு ப்ளஸ்ஸாக நீங்கள் கேட்டாலும் சரி, உங்கள் ஆப்போசிட் பர்சனுக்கு நீங்கள் ப்ளஸ்ஸாக கேட்டாலும் சரி, அவங்க லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணி உங்ககிட்ட வர்றது, அதுக்கெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லும். ரெண்டாவது, நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற நியூ விஷயத்த இது வந்து நீங்களே கவனிக்க மாட்டேங்க. உங்களை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? உங்கள் மனசு தான், உங்களோட ஆழ்மன பதிவு. அதை சரி பண்ணிங்க. ஏதாவது உங்களுக்கு இதுலேருந்து கம்ப்ளீட் ரெமெடி வேணும், நிரந்தர தீர்வு வேணும், அடுத்த லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணுன்ற எண்ணம் இருக்கா? இல்லைனா லவ் லைஃப்லேயே நீங்கள் இத்தனை கிராஸ் பண்ணி நீங்கள் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்குள்ளே இத்தனை ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்திலேயாவது இந்த இந்த இது உங்களுக்கு கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. அதை டிவைன் கொடுக்குற இந்த மெசேஜை வந்து ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான ஒரு குருமார்களோட வழிகாட்டுதலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வேணும்னா கற்றுக்கோங்க. இப்போ இந்த 3ஆம் பிறை டிசம்பர் 2ஆம் தேதி வருது. அன்றைக்கி நான் வந்து நிறைய கிளாஸஸ் இனிஷியேஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் கூட நான் வந்து நீங்கள் ஒவ்வொரு லவர்ஸ் சொல்கிறேன். நான் உங்களுக்கு உங்கள் லவ் லைஃப் வந்து நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் வச்சுக்கணும். உங்கள் நபர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுப்பாங்களா, இல்லை அடிக்கடி பிரேக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, இது வந்து இப்படியே போகுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுனாலும் சரி, அவங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கார்மிக் பர்சனாக எப்படிப்பட்ட சோல் அவங்க வந்து என்ன மாதிரியான பர்சன், உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்காத பர்சனாக இருந்தால் அவங்க கூட டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு தான் அந்த கிளாஸ் தனியாகவே அதை ஒரு சப்ஜெக்டாக வச்சுட்டேன் நான். லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு தனியாக உங்களுக்கு லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மேரேஜ் லைஃப்பில் பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் நியூ லைஃப் வந்தாலும் அதுலேயும் சில பேர் 2வது திருமணம் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் வருது. எல்லாத்துக்கும் அந்த ரெக்கார்டு தான் காரணம். எப்படி என்ன எதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிற போது உங்களுக்கு எல்லாமே புரிதல் வரும். உங்கள் 6 சக்கராவையும் பவர் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ சரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க, சரியாயிடும். கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நபர் மூலமோ ஏதாவது ஒரு விஷயம், அதாவது மீடியா மூலமோ, நீங்கள் இப்போ அடிக்கடி நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்களாம் பிளஸ்டு சைல்டு. ஓகேவா? இந்த மாதிரி எந்நேரம் இதே மாதிரி ஒரு ஃபீல்டில் லைஃப்பில் நிறைய இருக்குது சாதிக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த இடத்துல லேக் ஆகிட்டு நிற்காதீங்க. ஓகே, சரி. பைல் 1 சூஸ் பண்ணவங்க சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி பலனடைங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, உங்களுக்கு இப்போ உங்களோட எக்ஸ்பர்சன் கிட்டே இருந்தோ இல்லைனா கரண்ட் பர்சன் கிட்ட பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அவங்க நமக்கு கால் எதாவது பண்ணுவாங்களா, இல்லை டைரெக்டாக வந்து பேசுவாங்களா, பேசிட மாட்டாங்களா நம்மக்கிட்ட. ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா? எஸ் மேம்னா பைல் 2 எஸ்ன்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இப்போ சிங்கிள் ஆகிட்டீங்க, அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க, கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு லைஃப்
இருக்கா, என் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அவங்களால மணி ரிலேட்டடான இஷ்யூ கூட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த பாஸ்ட் பர்சன் உங்களை ஏமாத்திருக்கலாம். இல்லை நீங்களே அவரை வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆள் சொல்லி அவர்கிட்ட நீங்கள் வந்து மணி கொடுத்து ஏமாந்துருக்கலாம். ஓகேவா? சிலருக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேவா? ஷோல்டர் பெயின், அடிக்கடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் பெயின் இருக்கிறது, கணுக்காலில் வலி இருக்கிறது, அடிக்கடி வீக்கம் வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கா அவங்களுக்கு? சரியான ஒரு இது எடுத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து இதுக்கு காரணம் ஒரு ஃபீமேல் எனர்ஜி அபவ் 40க்கு மேலே இருக்காங்க. அவங்க 40, 50 அந்த மாதிரி கூட இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட பர்சனுக்கு உங்களுக்கும் நடுவில் தேர்ட் பார்ட்டியாக இருந்ததுனால இந்த பிரேக். ஓகேவா? ஒரு சிலருக்கு கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக திரும்ப வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் வரலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கலாம். ஓகேவா? அப்படியும் இருக்குது. இன்கேஸ் அந்த மாதிரி வராங்க, திரும்ப பிரேக் ஆகாமல் இருக்கணும், திரும்ப போயிட்டு நம்மளை வந்து ஸ்ட்ரகிளில் விட்டுறக்கூடாது, அடுத்தடுத்து காலகட்டம் இருக்குது இல்லையா, அந்த ஃப்யூச்சரில் அவங்க திரும்ப வந்து அன்ஸ்டேபிளாக ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் அந்த பாஸ்டில் நடந்ததெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுறது, அதை பற்றி பேசுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. அது வந்து எதுக்கும் உதவாது. அது இன்னும் பிரச்சனையை தான் அதிகம் பண்ணும். சரியா? உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்போ ரீகன்சிலேஷன் வரவங்க மோஸ்ட் ஆஃப் அவர் என்ன ராசியில் இருப்பார்? மிதுனம், துலாம், கும்பம் அந்த ராசியில் இருப்பார். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ். ஒரு சிலர் மேஷம் இல்லை, அது வந்து ராசியில் எடுத்துக்கலாம், நீங்கள் லக்னத்துக்காகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து சிம்மம், தனுஷ், மேசம் இந்த ராசியில் இருப்பாங்க. அபவ் 45 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்க அவங்க. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்குன்னு சொன்னேன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிரேக்லேருந்து இன்னும் ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சு. மணி லாஸ், மணி விஷயம் ரிலேட்டடாக உங்களுக்கும் அவருக்கும் கிளாஷ் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு பிரேக்கே ஆகிடுச்சு. அந்த பிரேக்கான அந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்னும் நீங்கள் ஹீல் ஆகலை. ஓகேவா? நீங்கள் ஹீல் ஆகி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே ஏற்றுக்க சொல்கிறார். என்ன நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்க சொல்கிறார். ஒரு சிலருக்கு இந்த பிரேக் நடந்தது பார்த்தீங்களா, அவங்க வந்து உங்களோட கார்மிக்காக இருக்கலாம். அதனால் அந்த ஒரு சிலர் வந்து இப்படி பிரேக் ஆகிடுச்சு, நமக்கு வந்து மணி லாஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம கூட இருந்து நம்மளுக்கு வந்து அன்பேலன்ஸ் ஆக்கி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அவங்க உங்களோட கார்மிக்கு. ஒரு சிலருக்கு வந்து டெவில் இருக்குப்பா, அதாவது பிளாக் மேஜிக்னால கூட ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து ரொம்ப சிக்காக இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்க ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி, அவங்க கொஞ்சம் நல்லா வந்து வெல் செட்டில்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஒன்று அவங்க நெய்பராக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் கூட இருப்பாங்க. உங்களை கூட இருந்தே வந்து உங்களை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது, நீங்கள் அடுத்தது மூவ் ஆன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே, இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இதில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்கலாம், இல்லை மொத்தமே ஒருத்தருக்கு ரெசனேட்டாக இருக்கலாம். நீங்கள் அந்தந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஓகேவா? அதனால் எல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பயப்படக்கூடாது. அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. எல்லா லேக்லேயும் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கான கைடன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இஃப் யூ could do anything, what could be the answer? Devil in your heart, not in your mind. For the heart is the gateway to the soul. அதாவது நீங்கள் எதையுமே வந்து மேலோட்டமாக பேசாதீங்க. ஏதாவது ஒன்று சொல்கிறதா இருந்தால், செய்கிறதா இருந்தால் அதை வந்து ஹார்ட்ஃபுல்லாக செய்யுங்க. மேலோட்டமாக பேசுகிறது, மேலோட்டமாக செஞ்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து எந்த பலனுமே அளிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது நீங்கள் இது பண்ணுறீங்களா, ப்ரே பண்ணுறீங்களா,
இல்லை அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணாலும் அதை ஹார்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பர்சன் கிட்ட பேசினாலும், இப்போ மெயில் பார்க்குறீங்க உங்கள் ஃபீமேல் எனர்ஜி கிட்ட, நீங்கள் எதை செஞ்சாலும் ஹார்ட்ஃபுல்லாக செய்யுங்க. சும்மா அப்படியே மேலோட்டமாக பேசுறது, மேலோட்டமாக பேசிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்ககிட்டேயும் சில கரெக்ஷன் இருக்கிறத சொல்கிறார் அவர். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சரி பண்ணும் பொழுது தான் உங்களுக்கான அந்த உங்கள் பர்சனும் உங்ககிட்ட அந்த புரிதல் வரும். அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டி கிளன்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் எடுங்க. அது எடுத்துட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயம். ஏன்னா நிறைய பேர் நானும் கவுன்சிலிங்கில் பார்க்குறேன், அவங்க வந்து இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது, கைடன்ஸ் இருக்குது, தீர்வும் இருக்குது. பட் பேசும் பொழுது ஒரு ஸ்டஃப் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடச்சி நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த தேடல் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஆத்மார்த்தமாக உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ அற்புதமான விஷயம் கிடைக்கும்போது அதை ஈஸியாக நீங்கள் வந்து டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு லேசினஸ், ஏதோ ஒரு அப்படியே பேசுறது கூட ஒரு பட்டும் படாதமாக பேசுறது, அப்படிலாம் பேசுனீங்கன்னா கடவுள் நேரில் வந்து நின்னா கூட உங்களால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அன்பு பாசம் உள்ளே இருக்கணும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது திரும்ப உங்களுக்கு வரும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், கார்டில் அப்படி தான் கொடுக்குறாரு. அந்த பியூரான அன்பை கொடுங்க, பியூரான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து உங்களோட சோலுக்கான வழி. அமைதி, நிம்மதி வேணும், அமைதியான ரிலேஷன்ஷிப் வேணும், நிம்மதியான ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்கான வழி. இந்த ஒரு கார்டுக்காக தான் இப்போ நான் இத்தனையும் படித்தேன். இத்தனை ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு ரூட் எங்கே தெரியுமா இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அப்ரோச் பண்ணது, நீங்கள் ஆல்ரெடி பாஸ்ட்டில் சில ஃபெயிலியர் பார்த்துட்டு இப்போ இந்த கரெக்ட் பர்சன் கிட்ட நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருந்துருக்கலாம். செகண்டையும் உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் வந்திருக்கு. இப்போது வந்து ஐயோ கால் போச்சே, கை போச்சே, மணி போச்சே அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை வந்து சரியான டைரக்ஷன் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஹீலிங் இங்கே போய் இந்த கடவுளை வந்து வழிபடுங்க, இந்த இதை வச்சு இதை வந்து விர்ச்சுவல் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும்ல. உண்மையிலே பண்ண வேண்டியது எங்கே தெரியுமா? உங்கள் மனசு தான். இது நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ யாராவது, ஏன்னா இப்போது எத்தனை சடங்கு சம்பிரதாயம் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள். என்ன பூஜை பண்ணால் உங்கள் மனசை சரி பண்ண முடியுதோ அந்த பூஜையை பண்ணுங்கள். உங்கள் மனசு மாறாத வரைக்கும் உங்களை சுற்றி என்ன தான் தெய்வம் வந்து முன்னாடி அவதாரம் எடுத்து நின்னா கூட உங்களுக்கு தெரியாது. புரியுதா? மாற்ற வேண்டியது உங்கள் மனசு. அதுதான் சொல்லிட்டாங்க பாருங்கள், dwell in your heart, not in your mind. Could you do anything what could be? நீ ஏதாவது செஞ்சால் அது என்னவா இருக்குங்கிறத யோசித்து செய்யுங்க, யோசித்து பண்ணுங்கள். எதை செஞ்சாலும் உங்களோட அந்த ஆழ்மனத்துலேருந்து ரொம்ப அன்பு, அந்த இதயம் என்ற அந்த இதுலேருந்து அது வெளிப்படணும். அது மைண்ட்லேருந்து வரக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இத்தனை அர்த்தங்கள் இருக்குது, இத்தனை ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கீங்க. ஆல்ரெடி நிறையா வந்து ஃபேக்கான விஷயங்களில் நம்பி ஃபேக்கான மனிதர்களை நம்பி இதுவாகிடுச்சு, உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த தாட்டில் தான் பார்க்குறீங்க. ஏன்னா இவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மைண்ட் வந்து அப்படி யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ எங்கே மாற்றணும்? அப்போ உங்களை மனசை தான் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் யாராவது ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் பக்கத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் இல்லை ரேக்கி ஹீலிங்கு உங்களுக்கு சரியான லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் சொல்லி தரேன்னாங்கன்னா போய் கற்றுக்கோங்க. அப்படி எதுவும் தெரியலன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ரெமெடி எடுத்துக்கோங்க. நிரந்தர தீர்வு எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. உங்களோட லேக் யார் கரெக்டாக புட்டு சொல்கிறாங்களோ அவங்க மேலே கோவப்படாதீங்க, ஓகேவா? உங்களுக்கான அது இப்போ நான் டாபிக் போட்டதே வந்து உங்கள் தேர்ட் பார்ட்டி உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகிறாங்களா இல்லையா, இல்லை நீங்கள் உங்களோட பர்சனோட இது எப்படி இருக்கும், உங்களோட இது எப்படி இருக்கும்னு பார்த்து தான் நான் இதில் வந்து சொன்னேன். பைல் 1க்கு ஓகே, பைல் 2க்கு வந்து உங்கள் மேலே இருக்க சில விஷயங்களையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார், ஓகேவா? உங்களில் ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷனுக்கு வராங்க.
உங்களோட பர்சன், அது கேர்ளோ பாய் வராங்க. ஆனால் வரவங்க கிட்ட திரும்ப திரும்ப நீங்கள் இதே மென்டாலிட்டியில் இருந்து பேசுனீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாகும், திரும்ப பிரேக் தான் வரும், பார்த்துக்கோங்க. சரி, பைல் 2 எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். உங்களுக்கான இந்த என்ன சொல்கிறது, இந்த பேட் கர்மா, இப்போ இந்த பாஸ்ட்டு இல்லை கரண்ட்டில் இருக்கீங்கள்ல, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறி புது நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் வரப்போகுது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களோட என்ன சொல்கிறதுன்னா, லவ் லைஃப்பில் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு சரியான சப்போர்ட் இல்லை, பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த சைக்கிளே மாறப்போகுது, அந்த இது வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த பர்சன் இஸ் நாட் என்ன சொல்கிறது, லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் தான் இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு சிலர் இதை பார்க்குறவங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து அபவ் 40க்கு மேலே இருப்பாங்க. அவங்க வந்து சர்வீஸ் லைனில் இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் பர்சனாக கூட இருக்கலாம். அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க, திரும்பவும் நீங்கள் வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் வந்துருமோங்கிற அந்த பயம் ஒரு சிலருக்கு மனசில் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு உண்மையாக உங்ககிட்ட இல்லாத மாதிரி இருக்காங்க. இது வந்து ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியல. அதனால் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுங்க. ஒரு சிலர் நிறைய இப்போ இந்த தேர்ட் பார்ட்டிக்காக நீங்கள் நிறைய என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அவரை சரி பண்ணணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க. அவரெல்லாம் சரி பண்ண முடியாது, உங்களை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். ஓகேவா? அவர் கூட நீங்கள் மல்லு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே தான் போயின்னு இருக்கோம். ஓகேவா? இந்த சைக்கிள் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சைக்கிள் மாறுறதை நீங்கள், இந்த பிளஸ்ஸிங்கை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த லைஃப் பாண்டிங் நல்லாயிருக்கும். இனி ஃப்யூச்சரில் வர்றவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. இது வந்து உங்களோட எப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அந்த வரன் அமையலாம், அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஓகேவா? ஸோ உங்களோட குருமார்கள், இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க முருகர் பக்தர் இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்க, சாய் டிவோட்டிஸாக இருப்பீங்க. குரு வந்து உங்களுக்கு இந்த அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலும் உங்களுக்கு இது தான் சொல்கிறாரு, உங்களுக்கான குருமார்களும் இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னும் ஒரு சிலர் அந்த பாஸ்ட் பர்சனையே வச்சுக்கிட்டு நான் முயற்சி பண்ணுறேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. ஃபர்தராக என்ன சொல்கிறார் ஏஞ்சல் இந்த கார்டில்னு பார்க்கலாம். எம்பரஸ், through each other you find the missing piece. உங்களுக்கான அந்த நியூ விஷயங்கள் வருது, அதை வந்து ஏறிடுங்க, அதை வந்து ஏற்றுக்கோங்கிற மாதிரி தான். ஓகேவா? உங்களுக்கு அதாவது நீங்கள் என்னெல்லாம் ஃப்யூச்சரில் பாஸ்டில் மிஸ் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாத விஷயம், குப்பை, கஜாஸ், நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் த்ரோ பண்ணுங்கள். அந்த பர்சனோட அவரையும் சேர்த்து சொல்கிறேன். அவரை மட்டும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் மறந்துட்டேன், நான் அதை பற்றி நினைக்கிறது இல்லை, நான் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. அது நீங்கள் என்ன ஆழ்மன பதிவு இருக்கோ அது நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் போனாலும் அது தூக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுதான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதை கிளியர் பண்ணுறது தான் இங்கே இருக்க சூட்சமே. அது யாரும் சொல்லித்தரல. அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா இனி வர லைஃப் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் இந்த ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் 30-35க்கு மேலே இருக்கீங்க, ஒரு சிலர் வந்து 40க்கு மேலே இருக்கீங்க. இனியாச்சும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு அறியாமையிலேருந்து வெளியில் வாங்க. இனியாச்சும் நீங்கள் வந்து முழிச்சுக்கோங்க. எங்கே ஸ்ட்ரகிள், எந்த இடத்துல இது வீக் ஆகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லை, இனி அந்த இடத்துல வீக் ஆகாதீங்க.
நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆன் பண்ணுறதோ, உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதோ, உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் வரதோ இறைவன் கொடுக்குற. நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் அந்த நெகட்டிவாக உங்களையே அறியாமல் உங்களோட நெகட்டிவிட்டி அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணும். அவங்க நல்லது செய்யணும்னு தான் வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. பட் உங்களோட இந்த நெகட்டிவிட்டி அவங்கள ஸ்பாயில் பண்ணும். அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி பழைய விஷயங்கள், பழைய இது ரெக்கார்டில் இருந்த மாதிரி அவங்க நினச்சா கூட அவங்களால முடியாது. டக்குன்னு அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்க அந்த ரெக்கார்டு மாற்றிக்கோங்க. மாற்ற முடியாது, நீங்கள் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மாறும் நீங்கள் நினச்சா. யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுக்கான கைடன்ஸ், ரெமெடி, நிரந்தர தீர்வு எல்லாமே இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட்னா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க, மைண்டை கிளியர் பண்ணுங்கள், அப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹாரா வீக்காக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஹாராவை பவர் பண்ணுங்கள். ஹாரா சக்கராவை பவர் பண்ணிவிட்டு 21 டேஸ் கிளாஸ் கற்றுக்கோங்க. வேறு என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் சரி, உங்கள் மனசை சரி பண்ணி தரும், உங்களோட உடலை சரி பண்ணி தரும், உங்களோட ஆன்மாவுக்கு உங்களோட இது மூணுமே. ஆன்மானா என்ன? உங்களோட உயிர். உங்களுக்கு மேலே ஒரு ஜோதி. அது நீங்கள் இப்போ தான் இல்லை, நீங்கள் வழி வழியாக அது உங்கள் கூட வந்துட்டுருக்கு. நீங்கள் பண்ணுற ப்ளஸ்ஸு மைனஸை தான் ஆன்மா சொல்கிறோம். நீங்கள் இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணும் போது கூட அந்த ஆன்மா மட்டும்தான் போவோம். நீங்கள் பண்ண அந்த ப்ளஸ்ஸு மைனஸை தான் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் சம்பாதிச்சது, நீங்கள் இழந்து அதெல்லாம் இங்கே தான் அப்படியே விட்டுட்டு போவீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இந்த ஸ்ட்ரகிளில் எவ்வளோ ஸ்மூத்தாக உங்களை வெளியில் கொண்டு வரணுமோ அந்த ஒரு கார்டில் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. ஒரே வார்டு வரதை வந்து ஏற்றுக்கோங்க, தேவையில்லாத தூக்கி போடுங்க. உங்களுக்கான மிஸ் ஆன அந்த பீஸ்ஃபுல்லான அந்த விஷயங்களை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீஸ். தேவையற்ற விஷயங்களை இது பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கன்றார். ஒரு சிலருக்கு ரீஜாயினிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாஸ்டில் நடந்தது, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணதுனால தான் நான் அப்படி பேசினேன், அப்படி பண்ணேன், தேவையில்லை அப்படிலாம் பேசுனீங்கன்னா இன்னும் பெருசாக தான் ஆகும். அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வழி கிடையாது அது. ஓகேவா? ஒரு சிலர் இப்படி கூட முயற்சி பண்ணுவீங்க. ஓகே, பைல் 3 உங்களுக்கு எப்படி சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து இப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா ஏஞ்சல் கிட்ட உங்கள் கேள்வியை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? இப்போது கேள்விகள் மனசில் நினச்சிட்டிங்களா? இது வந்து பைல் 1, பைல் 2 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணுறேன். இது வந்து ஆரஞ்சு கலர் பிரமிட், ஹீலிங் பிரமிட். இது வந்து பைல் 1க்கு வைக்கிறேன். இது வந்து அமெத்திஸ்ட் பிரமிடு, பைல் 2. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து பைல் சூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கெஸ்ஸிங். சரியாக இருந்தால் சரியாக இருக்கே எஸ் மேம் சொல்லுங்கள். இல்லைனா இதுதான் நீங்கள் கேட்டதாக இருக்குன்றது நான் வந்து இதுவாக எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு இது வந்து பொருந்திருக்கலாம். பொருந்தாதவங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் ஆன்சர். ஓகேவா? நோன்னு சொன்னார்னா அது நோ தான். மேபி நீங்கள் கேட்ட கேள்வி இதுவாக இருக்கலாம். அது ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், இல்லை நியூ பிகினிங்ஸ், இந்த லைஃப்லேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு லைஃப் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணும்போது நிறைய வந்து ஃபெயிலியர் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம முயற்சி பண்ணால் இது சக்ஸஸ் ஆகுமா, நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்குமா இந்த ரிலேஷன்ஷிப்பில், இல்லைனா அது பாஸ்ட் பர்சன் கூடவா இருக்கலாம், இல்லைனா நியூ ரிலேஷன்ஷிப்காக கேட்குறதா இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் இருப்பீங்க. இந்த 6 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். ஓகேவா? உங்கள் கேள்வி இதை ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆமாம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது வந்து ஃபர்தர் டீட்டெயில் வேணும், ஒரு புரிதல் வேணும், என்ன இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸ், உங்களோட 6 இம்பேலன்ஸில் இருக்குது. அதனால் சொல்கிறேன். அதனால் டக்குன்னு வருது எனக்கு.
பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஸோ நீங்கள் வந்து கேட்ட கேள்வி, மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸிங் சொல்கிறேன். கரெக்டாக இருந்தால் பைல் 2 எஸ்ன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரா, என்னை வந்து நல்லா பார்த்துக்குவாரா, என்னை டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன் என் லைஃப்பில் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொஸ்டின் இருக்கலாம். இல்லை கரண்ட்டில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட ரீகன்சிலேஷன் ஆகிட்டா அவர் வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்குவாங்களா, அவர் நல்லா எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருப்பாங்க. அவர் கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க. நான் சொல்கிற சைனெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஃப்யூச்சரில் அது மாதிரி வந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடணும், சரியா? ஏன்னா நம்ம சேனல் போட்டுட்டு தானே இருப்போம். அதில் வந்து மேடம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரீடிங்கில் சொன்னீங்க, எனக்கு அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு அமைஞ்சிருக்காரு, இந்த மாதிரி ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவர் வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் இந்த ராசியில் லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் அந்த ராசியிலும் இருக்கலாம். அவர் ஏஜ் வந்து அபவ் 35, 40க்கு மேலே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, பைல் 2 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். இப்போது இந்த டிசம்பர் 2ஆம் தேதி வந்து 3ஆம் பிறை வருது. நான் மோஸ்ட் ஆஃப் வந்து பவர்ஃபுல்லான சில தினங்களில் மட்டும் சில கிளாஸஸ்லாம் நான் கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் டே, அப்புறம் நியூ மூன் டேக்கு அப்புறமா வருதில்ல வளர்பிறை, 3ஆம் பிறை அன்னைக்கு கொடுக்குறேன் இனிஷியேஷன். அப்போ வந்து நீங்கள் எதாவது கிளாஸ் வேணுன்னா அன்றைக்கி கற்றுக்கிட்டது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் என்றைக்கு டே வந்து நல்லா இருக்கோ, பவர்ஃபுல்லாக இருக்கோ அன்றைக்கி பார்த்து தருவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் மாதத்தில் இந்த 2 நாட்கள் நான் வந்து ரொம்ப ஹை பவரில் இருக்கும், டிவைன் வந்து ஹை பவரில் இருக்கிற நாள். அப்போ உங்களுக்கு அது வந்து ரொம்ப சித்திக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான். ஓகேவா? யாருக்காவது இந்த கிளாஸ் கற்றுக்கணும், இல்லைனா நீங்கள் ஆரா சக்கரா வந்து பவர் பண்ணி அந்த கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் அன்றைக்கி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ், சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.